ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பாப்பாவுக்கு ஃப்ராக் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய கிளாத்தில் அவங்க பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வந்து இந்த ஆர்கான்ஸா ஃபேப்ரிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுதான். அவங்க அம்மாவுக்கு ஸ்டிச் பண்ணி போக மீதி இருக்கக்கூடிய கிளாத்தில் அவங்க பொண்ணுக்கு கேட்டிருந்தாங்க. இதுதான் அந்த பாப்பாவுக்குள்ள அளவு ட்ரெஸ்ஸு. இதிலேருந்து தான் அளவெடுத்து நம்ம லைனிங் கிளாத்தில் போட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி வாங்க, இப்போ எப்படி இந்த கிளாத்லேருந்து அளவு எடுக்கலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கிளாத்தை வந்து நான் 4ஆக மடித்து போட்டிருக்கிறேன். அது குட்டி பாப்பாங்கிறதுனால நான் இந்த மாதிரி 4ஆக மடிச்சிருக்கிறேன். கொஞ்சம் பெரிய பாப்பா அளவு பத்தாதுன்னா இந்த மாதிரி குறுக்க மடித்து போட்டுக்கோங்க. 2ஆக நீட்டு வாக்கில் மடக்கிட்டு அதுக்கப்புறம் குறுக்க 2ஆக மடிச்சிங்கன்னா கொஞ்சம் பத்தும். உடம்பு சுற்றளவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இது வந்து குட்டி பாப்பாங்கிறதுனால நான் இந்த மாதிரியே 4ஆக மடித்து போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம அளவு ட்ரெஸ்லேருந்து அளவு எடுத்துக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாப்பாக்குள்ள ட்ரெஸ் இருந்ததுன்னா நான் எப்படி எடுக்கணும் அதே மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. இந்த ஷோல்டர் எண்டுலேருந்து அந்த ஷோல்டர் எண்டு வரைக்கும் எடுத்துக்கோங்க. 8 இன்ச்சு இருந்தது. அதை நான் 2ஆக மடித்தா 4, அந்த 4ஐயும் 2ஆக மடித்தா 2 இன்ச்சு வருது. அப்போ கழுத்து அகலம் வந்து 2 இன்ச்சு. உடம்பு சுற்றளவு 11 இருக்குது. நான் 1 இன்ச்சு லூஸ் கேட்டிருந்தாங்க, 12 இன்ச்சு வைக்கிறேன். இடுப்பு சுற்றளவு 10 இருக்குது. 1 இன்ச்சு லூஸ் விட்டு 11 வைக்கிறேன். இப்போ மேலே உள்ள பாடி ஹைட் வந்து 8 இன்ச்சு. அப்புறம் ஆம்கோல் இறக்கம் வந்து இந்த மாதிரி டேப்பை மடக்கி பிடிச்சோன்னா கரெக்டான அளவு வரும், 3.5 இன்ச்சு. முன்கழுத்து இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 3.5 இன்ச்சு தான் இருக்குது. பின்கழுத்து இறக்கம் வந்து 2.5 இன்ச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கலாம், இல்லாட்டி நம்ம டேப் அந்த மாதிரி மடக்கி பிடிச்சி பார்த்துக்கலாம். ஓகே, 2.5 இன்ச்சு அவ்வளோதாங்க. எல்லாமே சுற்றளவு, ஹைட்டு, ஷோல்டர், முன்கழுத்து இறக்கம், பின்கழுத்து இறக்கம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இன்னொன்று பார்க்க மறந்துட்டேன், ஷோல்டர் வந்து எவ்வளோ அளவு இருக்குன்னு. 2 இன்ச்சு இருக்கும் ஷோல்டர். ஓகே, இந்த அளவு போதும். கீழே உள்ள பாட்டுக்குள்ளே ஹைட் மட்டும் நம்ம மார்க் அதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணும்போது கீழே உள்ள பாட்டுக்குடைய ஹைட்டு மட்டும் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த அளவுகள் வந்து போதும். இப்போ நம்ம மேலே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டு லைன் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த லைனுக்கு கீழேருந்து பாடியோட ஹைட், மேலே உள்ள பாடியோட ஹைட் வந்து 8.5 இன்ச். ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்காக. ஸோ கீழே உள்ள லைன் வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா விட்டது, மேலே உள்ள லைன் வந்து கரெக்டான அளவு. ஓகேவா? இப்போ கழுத்து அகலம் வந்து 2 இன்ச். நான் கரெக்டான அளவுலேயே மார்க் பண்ணுறேன், கட் பண்ண மாட்டேன், அது மேலேயே ஸ்டிச் பண்ணிடுவேன். நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க, 1.25 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஹைட் வந்து 3.5 இன்ச், அதே அளவை கரெக்டாக வைக்கிறேன். நீங்கள் வந்து கட் பண்ணுறதா இருந்தால் 1/4 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கழுத்து அந்த ஷோல்டர் அகலம் 2 இன்ச்சு, கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் தள்ளி தையலுக்காக நம்ம கை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக மார்க் பண்ணிவிட்டு இப்போது அந்த லாஸ்ட்லேருந்து நம்ம மார்க் பண்ண அளவு வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதே அளவை கொஞ்சம் கீழே தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போது ஆம்கோல் இறக்கம் வந்து 3.5 இன்ச் இருந்ததா, நம்மளுக்கு அதில் வந்து கை கிடையாது, இதில் கை இருக்கிறதுனால அந்த 3.5 இன்ச் அப்படியே வைக்கிறேன். இல்லாட்டி நான் ஒரு 1/4 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணியிருப்பேன், இதில் அப்படியே வைக்கிறேன். உடம்பு சுற்றளவு வந்து 6 இன்ச், அதாவது 12 இன்ச் இருந்தது, அதில் பாதி 6, ஒரு 1.25 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக. அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு 11, அதில் பாதி 5.5, எக்ஸ்ட்ரா ஒரு 1.25 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கிறேன். எக்ஸ்ட்ரா உள்ள அந்த 1/4 இன்ச் 1/2 இன்ச் லைன் வந்து நம்ம பின்னாடி வந்து ஜிப்பு வைப்போம் இல்லையா, அதுக்காக அந்த பின் பக்கத்துக்கு உண்டான எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விடணும். முன் பக்கத்துக்கு தேவையில்லை, பின் பக்கத்துக்கு மட்டும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் விடணும். நெக் ஷேப் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கர்வாக லைட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் பா மாதிரி, ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஆம்கோல் வளைவும் வரைஞ்சிக்கலாம். ஸோ அந்த மேலே அந்த 1 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச் மேலேயே லைட்டாக அந்த வளைச்சி ரவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 4.5 இன்ச் இருக்குது. அவ்வளோதாங்க. மேலே உள்ள பாடியோட மெஷர்மெண்ட் ஃபுல்லாக இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி தான். இப்போ கட் பண்ணிடலாம். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் மார்க் பண்ணி லைன் வரைஞ்சிக்கோங்க, அதில் தான் கட் பண்ணணும்.
இப்போ வந்து கழுத்தை வந்து கட் பண்ண வேண்டாம், நம்ம ஆம்கோல் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது மட்டும் கட் பண்ணிக்கலாம். சின்ன பசங்களுக்கு அந்த உள்குழி வெட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ஜிப்பு வைக்கிறதுக்காக. ஸோ அதில் கட் பண்ணிவிட்டு பேக் ஃப்ரண்ட் பீஸ் தனித்தனியாக எடுத்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எங்கெல்லாம் நம்மளுக்கு கரெக்டான அளவு தேவைப்படுமோ அங்கெல்லாம் குட்டி குட்டியாக நாச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பேக் ஃப்ரண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட்டுக்குள்ளதில் வந்து அந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வரைஞ்சது வந்து தேவைப்படாது. ஏன்னா பேக்குக்கு தான் நம்ம ஜிப்பு வைக்க போகிறோம். அதனால் அதுக்குள்ளதில் வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணதை கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் பீஸில் உள்ள மட்டும் இருக்கட்டும். இப்போ பேக் பீஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ 2 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து அகலம். மேலே ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிவிட்டு கழுத்து இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் இருந்தது. ஸோ அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக் தான் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு அந்த லைட்டாக அந்த கார்னரில் ஒரு வளைவு, அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கைக்கும் அதே மாதிரி மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டு லைன் வரைஞ்சிட்டு கையோடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு வைக்கிறேன். மேலே தையலுக்காக ஒரு மேலே தள்ளி கொஞ்சம் எவ்வளோ நம்ம தையலுக்கு விடுமோ அந்தளவுக்கு மேலே தள்ளி லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போது இந்த ஆம்கோல் இறக்கம், அந்த சைடு இறக்கம் வந்து ஒரு 2 இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ கையோடைய சுற்றளவு வந்து 3.25. அந்த ஆம்கோல் இறக்கம் மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த லைனில் வச்சுக்கிட்டு 4.5 இன்ச்சு மேலே நம்ம கையோட ஹைட் மார்க் பண்ணோம் இல்லையா, எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு லைட்டாக நம்ம அந்த கையோடைய வளைவு வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். லைட்டாக மேலே ஒரு 1.25 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அப்புறம் லைட்டாக வளைச்சி கர்வ் மாதிரி போட்டுக்கணும், அவ்வளோதான். அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக விடுவோம் இல்லையா, அதுக்கும் மார்க் பண்ணி வரைஞ்சிட்டு கட் பண்ணிடலாம். இது கைக்கும் வந்து நம்ம உள்குழியெல்லாம் வரைஞ்சி கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதுக்கு தேவைப்படாது சின்ன பசங்களுக்கு. ஓகே, மீதி இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டான அளவு அந்த சென்டர் பாயிண்ட்லலாம் இந்த மாதிரி நாச்சு போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கையே மேலே உள்ள பாட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த ஃப்ராக் இருக்கு இல்லையா, அதோடைய லென்த்து மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும். லைனிங் கிளாத்தை வந்து இந்த மாதிரி 2ஆக குறுக்க மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு கரைப்பக்கம் வந்து கீழே இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா கரைப்பக்கம் வந்து கீழே இருந்ததுன்னா நம்ம மடித்து அடிக்க வேண்டாம், கீழே அதை அப்படியே விட்டுடலாம், நூல் வந்து பிரிந்து வராது. ஸோ இப்போ வந்து ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவு ஃப்ராகில் இருக்கிற ஹைட்டை விட லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஏன்னா கம்மியாக தானே இருக்கணும், உள்ளே கொஞ்சம் கரெக்டாக இருக்கக்கூடாது, ஒரு 2 இன்ச்சாவது கம்மியாக இருக்கணும். எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் வந்து இடுப்பு சுற்றளவு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய லைனிங் கிளாத்தை கட் பண்ணி தூர எடுத்துடலாம். இப்போது இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 4ஆக மடித்து 6 இன்ச்சு வரும் இல்லையா, 4ஆக மடித்து போட்டோம்னா உடம்பு சுற்றளவு 6 இன்ச்சு வரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிளாத்தை வந்து நம்ம விட்டு கட் பண்ணிக்கலாம், ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கணும். கரெக்டாக வச்சோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நடக்கும்போதெல்லாம் தட்டும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரினா கொஞ்சம் அங்கங்கே 1, 2, 3 ப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி கிளாத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இது வந்து மீதி இருக்கக்கூடிய கிளாத்து. ஸோ இந்த அளவுக்குள்ள ட்ரெஸ் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைனிங் 1 மீட்டர் போதும். 1 மீட்டர் தாராளம், எனக்கு 1 மீட்டர் தான் தேவைப்பட்டுச்சு. இப்போது இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட்டு பீஸ் தனித்தனியாக வந்துடும். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு. இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இவ்வளோ விட்டுருக்கேன், அங்கங்கே குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்காக. ஓகே, இப்போ வந்து நம்ம லைனிங் கட் பண்ணியாச்சு. இதை வந்து மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த கீழே உள்ள ஃப்ராக்குக்குள்ளே இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹைட் மட்டும் பார்த்துக்கிறேன். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 18 இன்ச் இருக்குது. நான் வந்து அதிலேருந்து ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விடுறேன். அப்போ 22 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு வந்து மேலே ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக. அந்த 4 இன்ச்சு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணுறதுக்காக. ஸோ 18 இன்ச்சு மொத்தம். கீழே வந்து மடித்து அடிக்கிறதுக்காக 4 இன்ச்சு விட்டுருக்குறேன். அப்புறம் மேலே நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மொத்தம் 22 இன்ச்சு ஹைட்டு மார்க் பண்ணி, அது இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கேல் வச்சுக்கோங்க.
வச்சு லைன் வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம பட்டையாக கீழே மடித்து அடிக்கும்போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம பசங்க வந்து சீக்கிரம் வளர்ந்துட்டாங்கன்னா கூட கட் பண்ணிக்க பிரித்து விட்டுட்டு கீழே வந்து குட்டியாக கூட மடித்து அடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். கீழே உள்ள ஹைட் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போது மேலே உள்ள பாட்டுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட் இந்த சைடில் வந்து கிளாத் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெட்டையும் குட்டையுமா ஒரு மாதிரி உள்ள சைடாக கட் ஆகிருக்கு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கட் பண்ணி தைச்சதில் மீதி தானே இது, அதனால் கொஞ்சம் கட் பண்ணதில் உள் வாங்கியிருக்கிறதுனால நான் அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரே சமமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராகுக்குள்ளே கிளாத்து பேக் ஃப்ரண்ட்டு தனித்தனியாக இருக்குது. இப்போது மேலே உள்ள பாட்டுக்குள்ளதையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டிஃபாக வெடச்சிக்கிட்டு நிற்கிது. ஒழுங்காகவே வச்சு கட் பண்ணவே முடியல என்னால். எப்படியோ கட் பண்ணேன், பிடிச்சி வச்சுக்கிட்டு தான். ஸோ இதை வந்து மேலே உள்ள பாடிக்குள்ளே பீஸையும் கட் பண்ணியாச்சு. கைக்கு வந்து பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவ் வைக்கலான்ட்டு இருந்தேன். ஸோ அதனால் கையை அந்த மாதிரி ரெண்டாக விரித்து போட்டுட்டு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபுல் லென்த்தாக கட் பண்ணிக்கிறேன். அந்த கையோட ஷேப்பில் கட் பண்ணாமல் ஃபுல் லென்த்தாக கட் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ளீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கை ஜாயின் பண்ணும்போது அந்த ஷேப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நெக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சி லைட்டாக அந்த மாதிரி தட்டுனிங்கன்னா அது வந்து இன்னொரு பக்கமும் பதிஞ்சிரும். ஸோ தெரியுதா, இன்னொரு பக்கமும் பதிஞ்சிரும். அப்புறம் நம்மளுக்கு அதுக்கு மேலேயே தையல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்தையும் லைனிங் கிளாத்தோட நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் வச்சுட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கிறேன், கிளாத் விலகாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம அந்த நெக் டிசைன் வரைஞ்சோம் இல்லையா, அது மேலேயே வந்து அழகாக தையல் போட்டுக்கலாம். பொறுமையாகவே போடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ நம்ம அந்த வரைஞ்சதுக்கு மேலேயே தையல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு 1/4 இன்ச் மட்டும் கிளாத்தை விட்டுட்டு மீதி இருக்கிறத சுற்றி கட் பண்ணி தூரம் எடுத்துடலாம். நம்ம அந்த கார்னர்லாம் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா உள்ளே தள்ளி கட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. அப்போ தான் ஈஸியாக நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும். இந்த வளைவுகள் வர இடத்துலலாம் நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. சரி, இப்போ லைனிங்கை வந்து அப்படியே திருப்பிட்டு படிமான தையல் வந்து போடலாம். நம்மளுக்கு படிமான தையல் வந்து எங்கெல்லாம் போகணுமோ அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக போட்டுருங்க, சோம்பேறி படாமல். ஏன்னா அப்படியே நம்ம திருப்பி படிமான தையல் போடாமல் திருப்பி தைச்சோன்னா நம்மளுக்கு ஒழுங்காகவே இருக்காது. படிமான தையல் போட்டுட்டு தைச்சோன்னா லைனிங் வந்து ஈஸியாக உள்ளே திருப்பி கொடுத்துரும். நம்மளுக்கு அதை உள்ளே தள்ளி விடணும்னு அவசியம் கூட இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக வந்து படிமான தையல் போடாமல் தைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி படிமான தையல் போட்டுட்டு ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கிளாத் வந்து ஈஸியாக உள்ளே போயிடும், அந்த டிசைன் நம்மளுக்கு அப்படியே வெளியில் கிடைக்கும். இப்போது அந்த எட்ஜில் வந்து சுற்றிட ஒரு தையல் போட்டுக்கிறேன், கார்னரில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, கரெக்டாக நல்லா இழுத்து விட்டு பொறுமையாகவே போடலாம். போட்டுட்டு இப்போ அது பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக அது பக்கத்தில் இன்னொரு தையலும் வந்து நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு தையல் போடணுன்னா போடலாம், போட வேண்டாட்டி விட்டுடலாம். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம கிளாத்தை திருப்பி விட்டுட்டு ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். சுற்றிட ஷோல்டர் சைடில் எல்லாம் சுற்றி அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாத்தை நல்லா இழுத்து விட்டு எல்லா பக்கமும் ஒன்று போல் இருக்கா, கிளாத் எதுவும் உள்ளே சுருங்கியிருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து தையல் போடணும். ஏன்னா அந்த கிளாத் ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தது, ஒரு மாதிரி வழுக்கிக்கிட்டே போச்சு சரன்ட்டு. இப்போ மீதி இருக்கக்கூடிய மெயின் கிளாத்தெல்லாம் கட் பண்ணி தூரம் எடுத்துருங்க. லைனிங் பீஸில் கட் பண்ணிடாமல் மீதி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மெயின் கிளாத்தை மட்டும் கட் பண்ணி தூரம் எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி தாங்க பேக் நெக்குக்கும் அடித்து திருப்பணும். நான் அடித்து திருப்பிட்டு காமிக்கிறேன், தைச்சி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கை தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ இதில் நம்ம ஜிப்பு வைக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. கிளாத்தை வந்து கரெக்டாக சமமாக மடிச்சுட்டு சென்டரில் கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஸோ சென்டரில் நம்ம ஜிப்பு வைப்போம் இல்லையா, அதுக்காக கட் பண்ணிவிட்டு அந்த கிளாத் விலகாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம கட் பண்ண இடத்துல அந்த லைனிங் பீஸும் மெயின் கிளாத்தும் தனித்தனியாக இருக்கும். அதை ஜாயின் பண்ணி இந்த மாதிரி மேலே அப்படி ஒரு தையல் போட்டுக்கலாம். நீங்கள் இல்லாட்டி 2 சைடும் தையல் போட்டுட்டும் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தையல் போட்டாச்சு. இப்போ வந்து ஜிப்பு வச்சிடலாம். ஜிப்பு வந்து ஆம்கோல் சைடு அந்த மாதிரி மாற்றி வச்சிடக்கூடாது. கரெக்டாக கழுத்து பக்கம் எந்த சைடு வருதோ அந்த சைடு கிளாத்தை வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். ஜிப்பு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த சிங்கிள் ஃபுட் இருக்கும் இல்லையா, அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லாட்டி ஜிப்பு வந்து ஒழுங்காக வைக்க முடியாது. ஸோ கரெக்டாக அந்த கழுத்து பகுதி எங்கே வரும், கரெக்டாக இந்த மாதிரி கிளாத்தை மாற்றி வச்சிடாமல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜிப்பு இப்படி தான் இருக்கும். இப்போ அதை அப்படியே இப்படி திருப்பிடணும். நல்ல பக்கத்து கிளாத்தோடைய நல்ல பக்கத்தையும் ஜிப்போடைய நல்ல பக்கத்தையும் ஒரு சைடில் உள்ள நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் வச்சு அந்த ஒரு மேலே வந்து ஒரு மெழுகு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து ஜிப்பு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த அளவுக்கு வரைக்கும் மேலே மடித்து விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக சும்மா ரஃப்பாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஜிப்பு விலகாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக ரஃப்பாக ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே நீட்டிகிட்டு இருக்கிறத நம்ம உள்ளே மடித்து விட்டுடலாம். மடித்து விட்டுட்டு ஜிப்பை வந்து நல்லா இந்த மாதிரி உள்ளே தள்ளி இப்படி நான் இப்படி எப்படி இழுக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி இப்படி உள்ளே இந்த மாதிரி ஜிப்பை வந்து உள்ளே தள்ளணுன்னா அந்த மாதிரி குழி உள்ளே இருக்கும். ஸோ அந்த குழிக்குள்ளே தையல் போடணும். ஜிப்பை வந்து இந்த மாதிரி இழுத்தோன்னா விரிஞ்சு கொடுக்கும். ஸோ அந்த குழிக்குள்ளே ஒட்டி தையல் போட்டோன்னா நம்மளுக்கு வெளியில் ஜிப்பே தெரியாது. ஸோ ஒரு சைடு வந்து ஜிப்பு வச்சு முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பே வச்சுருக்கதே தெரியாது. ஸோ இது இப்படி தான் இருக்கும் ஜிப்பு. ஸோ அந்த ஜிப்போட நல்ல பக்கமும் கிளாத்தோடைய நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் வச்சுக்கணும். ஸோ எந்த சைடு வருமோ அந்த சைடு கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். இது அந்த மாதிரி திருப்பிக்கோங்க. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே போகிற மாதிரி இருக்கும். ஒரு சைடு மேலேருந்து கீழே ஸ்டிச் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஜிப்பு. ஸோ கரெக்டான அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல கீழே முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரஃப்பாக ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். மேலே வந்து அந்த மெழுகு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த அளவு வரைக்கும் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே உள்ள அந்த ஜிப்போடைய இதை வந்து உள்ளே மடிச்சு விட்ருங்க உள் பக்கமாக. ஓகே, இப்போது அந்த ஜிப்பை நல்லா உள்ளே தள்ளி விட்டு அதோட எட்ஜில் வந்து தையல் போடுங்க. நல்லா உள்ளே அந்த மாதிரி ஜிப்பை வந்து நவுட்டி விட்டிங்கன்னா அது நல்லா விரியும். அதோட எட்ஜில் தையல் போட்டிங்கன்னா ஜிப்பு வந்து நம்மளுக்கு வச்சுருக்கதே தெரியாது. இப்போ நான் வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து நேராக எடுத்துகிட்டு போட்டோன்னா மேலேயும் வந்து ஹைட்டு வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜிப்பு வச்சுருக்கதே தெரியல பாருங்களேன், எவ்வளோ அழகாக நீட்டாக போயிடுச்சு. இடையில ஏதோ தையல் கூட தெரியாது வெளியில். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம வந்து நார்மல் ஃபுட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். இது இனிமேல் தேவைப்படாது. சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தையல் 2-3 தையல் போட்டு அந்த மீதி கீழே இருக்கிற ஜிப்பை வந்து கட் பண்ணி தூர எடுத்துடலாம். அவ்வளோதாங்க முடிஞ்சது. ஜிப்பு வச்சாச்சு. இந்த மாதிரி இன்விசிபிள் ஜிப்பு வைங்க, ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ஜிப்பு வச்சுருக்கதே தெரியாது. ஸோ அந்த ஜிப்பு இந்த தையல் வந்து தேவைப்படாது. நான் சும்மா அந்த ஓரத்தில் மட்டும் அந்த சைடு ஆப்போசிட்டு ஜிப்பு முடியும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு நீளத்துக்கு தான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். அது மடங்கி வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஒரு 1/4 இன்ச்சு லென்த்துக்கு தான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, ஜிப்பை வச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கைக்கு வந்து ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த மெயின் கிளாத்தில் வந்து ப்ளீட்ஸ் மட்டும் வச்சு நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்மளுக்கு எத்தனை ப்ளீட்ஸ்
நான் வந்து ஒரு 8 ப்ளீட்ஸ் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே மடக்கி வச்சு ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் இல்லை எனக்கு ஸ்லீவ் வேண்டான்னு கூட பரவாயில்ல. நம்மளுக்கு ப்ளவுஸில் எல்லாம் க்ராஸ் பீஸ் அடித்து திருப்போம் இல்லையா, அதே மாதிரி ஷோல்டருக்கு அந்த சைடு ஆம்கோல் சைடு ஃபுல்லாக நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இப்போது நம்ம கீழே மடித்து அடித்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி மேல் பக்கத்துலேயும் கொஞ்சம் நடுஸில் கை 4 இன்ச்சு இருக்குன்னா ஒரு 2.5 இன்ச்சு கிட்ட தையல் போட்டுக்கோங்க. 2.5 இன்ச்சு ஹைட்டில் வந்து தையல் போட்டுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு கை ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த கிளாத்தும் வேறு ப்ளீட்ஸே வரல, ஒரு மாதிரி வடைச்சிக்கிட்டு இருந்தது. எப்படியோ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்களேன், அப்படியே விரிஞ்சிக்கிட்டு எப்படியோ இருந்தது. இப்போ வந்து நம்ம கை வந்து லைனிங் பீஸை வந்து இது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மடித்து அடிக்கிறதுக்காக விட்டுருக்கோம்ல, அதை ஃபஸ்ட்டு மடித்து அடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் அப்படியே வச்சு மடித்து அடிப்பேன். இந்த கிளாத்தில் அப்படி பண்ண முடியாது, கொஞ்சம் சிரமமாக இருக்கும்ன்ட்டு நான் ஃபஸ்ட்டே ஒரு 1/4 இன்ச்சுக்கு நமக்கு தையலுக்கு அடித்து திருப்புறதுக்கு விட்டதை நான் ஃபஸ்ட்டே மடித்து அடிச்சுட்டு, இதில் வந்து நம்ம அப்படியே தான் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம், அடித்து திருப்பலை. அப்படியே வச்சு ஜாயின் பண்ணுறதுனால உள்பக்கத்தையும் ஒன்று போல் வச்சு அப்படியே ஃபுல்லாக அடித்து சுற்றி தையல் போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போது கையோடைய சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ப்ளீட்ஸோடைய சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தம் 8 ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். அதில் 4வது ப்ளீட்ஸ் தானே சென்டர். ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு 2ஓடைய சென்டரையும் கரெக்டாக வச்சுட்டு ஸ்டார்டிங்லேருந்து தையல் போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு லைனிங் வந்து மேலே தள்ளி வச்சு தையல் போட்டுக்கலாம். நான் கீழே அந்த மெயின் கிளாத்தில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லாக் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால நான் கீழே மடிச்செல்லாம் அடிக்கலை, அப்படியே ப்ளீட்ஸ் வச்சுட்டேன். இப்போது நம்ம அப்படி கீழே வந்து தையல் போட்டாச்சு. இப்போது சைடில் மேலே சுற்றிர நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே ஜாயின் பண்ணும்போது அந்த ப்ளீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக இருக்காது. நம்ம கரெக்டாக அதை மடித்து வச்சு தையல் போட்டுக்கிட்டே போகணும். ஒன்று ஒன்றா அந்த மாதிரி மடித்து, எப்படி நம்ம கீழே மடித்தோமோ அதே மாதிரி மேலேயும் இந்த மாதிரி மடித்து தையல் போட்டுக்கிட்டே போகணும். ஒரு சில கிளாத்தில் வந்து நின்றுக்கும், இல்லாட்டி நம்ம அயர்ன் பண்ணிக்கிடலாம். அயர்ன் பண்ணால் கூட நம்மளுக்கு ஸ்டிஃபாக நிற்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கிளாத்தில் வந்து அடித்த ப்ளீட்ஸ் வச்சுட்டு தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒவ்வொரு ப்ளீட்ஸாக கீழே மட்டும் அடிச்சுட்டு அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங்கை வந்து ஜாயின் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அந்த கீழே ஒரு தையல் கீழே தள்ளி போட்டிருந்தோம் இல்லையா அந்த ப்ளீட்ஸில், அதை வந்து நம்ம இப்போ பிரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான். ஓகே, இதே மாதிரி தான் இன்னொரு கையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு கை தான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கிறேன். 2 கையும் வந்து ஸ்டிச் பண்ணால் டைம் ஆகும். சேம் இதே மாதிரி தான், அதனால நான் ஒரு கை மட்டும் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 கையுமே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மேலே உள்ள பாட்டில் வந்து நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே அந்த சைட்லேருந்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம கழுத்து இருக்கு இல்லையா, அந்த சைட்லேருந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த சைடு ஆம்கோல் சைடு வரும் இல்லையா, கை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த சைடு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கழுத்து பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டபுள் தையல் போட்டுக்கோங்க. முடிக்கும்போது பேக் ஸ்டிச் போட்டு முடிங்க. ஸ்டார்ட் பண்ணும்போதும் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதிலெல்லாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போதும் எப்போவுமே 2 தையல் தான் போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்ததுன்னா கட் பண்ணிடலாம். இப்போது கை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ கையோடைய சென்டரும் நம்ம இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கை தைக்கும் போதுமே அந்த லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கையோடைய சென்டரையும் நம்ம இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் இல்லையா சென்டர், ஸோ அந்த இடத்துல 2த்தையும் ஒன்று போல் வச்சுக்கிட்டு சென்டர் பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தையல் போடும்போது ரிவர்ஸில் இன்னொரு தையலும் போட்டுக்கோங்க. 2 தையல் போடணும். கைக்கும் 2 தையல் போடணும். முடிக்கும்போது பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க.
ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கையும் ஸ்டிச் பண்ணணும். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி பஃப் இல்லாமல் ஷோல்டர் பஃப் மட்டும் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் கூட ஸ்டிச் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ மேலே உள்ள பாட் வந்து ஃபுல்லாக முடிஞ்சது. அடுத்து கீழே ஃப்ராகுக்கு வந்து நம்ம ஹைட் வந்து 2 இன்ச் 4 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா கீழே மடித்து அடிக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு 2 இன்ச்சில் ஒரு ஃபோல்ட் பண்ணி அந்த எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா இது 2 இன்ச்சாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியல, ஒரு மாதிரி வழுக்கிக்கிட்டு ஒழுங்காகவே இல்லை, திருகிக்கிட்டே ஒரு மாதிரி போச்சுனால நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு 2 இன்ச்சில் ஒரு மடிப்பு மடித்து அதில் ஒரு தையல் போட்டுட்டு அதை திருப்பி இன்னொரு மடிப்பாக மடிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து திருப்பி கொடுக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துட்டேன். அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி இந்த மாதிரி மடிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருந்தது. நான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டாக இன்னொரு பாட்டு இருக்கும் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதை தான் மடித்தேன். டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்தேன். இது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. ஃபஸ்ட்டு 2 இன்ச்சில் ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையே இன்னொரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடியே இதை வந்து மடித்து அடிச்சிடணும். ப்ளீட்ஸ் வச்சதுக்கப்புறம் மடித்து அடிக்க வேண்டாம். ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடியே மடித்து அடிச்சிருங்க கீழே. ஓகே, இந்த மாதிரி மடித்து அடிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வெளியில் தள்ளிட்டு இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்களா, சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் நீண்டிகிட்டு இருக்கா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது சைடு 2 பக்கமும் இந்த மாதிரி நம்ம சாரீக்கெலாம் ஓரம் அடிப்போம் இல்லையா, அது மாதிரி மடித்து அடிச்சுக்கலாம். மடித்து அடிக்காமலும் கூட நம்ம அப்படியே ப்ளீட்ஸ் வச்சுட்டு, ஏன்னா ரெண்டும் உள் பக்கம் போயிடும், ஜாயின் பண்ணுறது தான். ஒரு மாதிரி கிளாத் வந்து நூல் வந்து பிரிந்து வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி மடித்து அடிச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது சீக்கிரம் நூல் வந்து பிரிந்து வராது, அப்படியே இருக்கும். ஒரு சில கிளாத்லலாம் பார்த்திங்கன்னா நூல் சீக்கிரமாக பிரிந்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இந்த மாதிரி மடித்து அடிக்காமல் ஜாயின் பண்ணும்போது. ஸோ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓரம் அடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் மடித்து அடிச்சுக்கணும். ஸோ இது வந்து ஈஸி தான், நம்மளுக்கு சாரீ ஓரம் அடிக்கிற மாதிரி தான். நான் அந்த மேலே ஓவர்லாக் மாதிரி இருக்கேன், அது வந்து மேலே நம்ம இடுப்பு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, ப்ளீட்ஸ் வைக்கிற இடத்துல வந்து வச்சுருக்கிறேன். ஏன்னா ஓவர்லாக் இருக்கிறதுனால அதை வந்து மேல் பக்கம் வர மாதிரி வச்சுருக்கிறேன். கீழே வந்து மடித்து அடிச்சிருக்கிறேன் 2 இன்ச்சுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி. ஏன்னா மேல் பக்கமும் நூல் வந்து பிரிந்து வராமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக அந்த ஓவர்லாக் வர்றதை மேல் பக்கம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நம்ம மேல் பக்கமும் கூட இந்த மாதிரி மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1.25 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா 1.25 இன்ச்சு நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்க்காக விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து 1.25 இன்ச்சு அந்த சைடும் லாஸ்ட்டில் முடிக்கும் போதும் 1.25 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு சென்டரில் ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். ப்ளீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு கேப்பில் தான் நான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு ப்ளீட்ஸும் 1 இன்ச்சு தான். துணி கிளாத் வந்து நிறைய இருக்குது அப்படின்னா நம்ம ப்ளீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாகவும் நல்லா உள்ளே தள்ளியும் வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ளீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ப்ளீட்ஸ்க்கு முன்னாடி வந்து அவ்வளோ உள்ளே தள்ளி இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணலாம், கிளாத் நிறைய இருந்தால் மட்டும். இதில் வந்து கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் பார்த்திங்கன்னா எங்கே முடியுதோ அந்த இடத்துல இன்னொரு ப்ளீட்ஸ் வந்து வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன். ஒவ்வொரு ப்ளீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்ச்சில் தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். மேலே உள்ள அந்த ஹிப்பு சைஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ நான் வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளீட்ஸ் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்களா எப்படி நம்ம அயர்ன் பண்ணுறது போக மீதி சைடு பாருங்கள் ஒரு மாதிரி பஃப்ன்ட்டு அந்த ப்ளீட்ஸை வச்சதே தெரியாது. மேலே மட்டும்தான் லைட்டாக அந்த ஸ்டிச் பண்ண இடம் மட்டும்தான் தெரியும், மற்ற இடத்துலலாம் ஒன்றுமே தெரியாது. இதில் வந்து பாருங்கள், அயர்ன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே ஸ்டிஃபாக எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நம்ம ப்ளீட்ஸ் வச்சதெல்லாம் அப்படியே அழகாக தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மடக்கி அயர்ன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா
நீங்கள் வந்து பின் பண்ணி குண்டூசி இருக்கும் இல்லையா, அது வந்து ஒவ்வொரு ப்ளீட்ஸாக எடுத்து குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து இப்படியே பழகிடுச்சுனால நான் அப்படியே ஒவ்வொரு ப்ளீட்ஸாக இந்த மாதிரி தான் எடுத்து வச்சு அயர்ன் பண்ணுவேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா குண்டூசி வச்சு குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நல்லா அயர்ன் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், அயர்ன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு அழகாக இருக்குல்ல. ஓகே, இந்த இந்த அளவுக்கு வந்துட்டாலே பாதி வேலை முடிஞ்சது, முக்கால்வாசி வேலை முடிஞ்சது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைனிங் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். லைனிங் வந்து உள்பக்கம் தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ லைனிங்கோட உள்பக்கம் மெயின் கிளாத்தோட உள்பக்கம் ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சுட்டு லைனிங்கில் வந்து ப்ளீட்ஸ் வந்து நெருக்கி நெருக்கி வைக்காமல் கலக்கமாக அங்கங்கே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மெயின் கிளாத்தில் எப்படி ப்ளீட்ஸ் வச்சோமோ அதே மாதிரிலாம் லைனிங்கில் வைக்க வேண்டாம். சும்மா அங்கங்கே 1-2 வச்சுக்கிட்டால் மட்டும் போதும். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக தான் கொஞ்சம் லைனிங்கில் வந்து அங்கங்கே குட்டி குட்டியாக 1-2-3 இடத்துல ப்ளீட்ஸ் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி அங்கங்கே மட்டும் ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா அது அப்போ தான் உங்களுக்கு நடக்கும்போது வந்து தட்டாது. இல்லாட்டி கொஞ்சம் ஓடி நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தட்டும். லைனிங் வந்து அந்த சுத்து வந்து கம்மியாக இருந்ததுன்னா. ஓகே, இந்த மாதிரி அங்கங்கே மட்டும் குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சு முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைனிங் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது மேலே உள்ள பாட்டையும் கீழே உள்ள ஃப்ராக்கையும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் நம்ம லைனிங் அட்டாச் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள பாட்டையும் கீழே உள்ள பாட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் நல்ல பக்கத்தையும் ஒன்று போல் வச்சு 1/2 இன்ச் நம்ம தையலுக்கு விட்டுருக்கோமா, அதே மாதிரி 1/2 இன்ச் விட்டு தையல் போட்டுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு தையலுக்கு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு விட்டு தையல் போடுங்க. ஒரு தையலுக்கு மேக்ஸிமம் ஒரு 1/2 இன்ச்சாவது விடணும். ஓகே, இந்த மாதிரி தையல் போட்டு இன்னொரு தையலும் கூட போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா. இந்த மாதிரி ஜாயின் பண்ணுற இடத்துலலாம் 2 தையல் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டான மார்க் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம அளவு எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த அளவு எடுக்கும்போது மார்க் பண்ணது அப்படியே இருக்குது பாருங்கள் லைனு. ஸோ இந்த மாதிரி அந்த மார்க் பண்ணதுக்கு மேலேயே தையல் போட்டுக்கலாம். இப்போ மார்க் பண்ண இன்னொரு பக்கம் வந்து மார்க் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸ்ட்ரா அளவு போட்டு கொடுத்துருப்போம் இல்லையா, 1.25 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் இல்லையா, அந்த 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா உள்ளத்துலேயே மார்க் பண்ணிவிட்டு லைன் ஸ்ட்ரைட்டாக அந்த லைன் வரைஞ்சிட்டு தையல் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போது அந்த ஹிப்புக்கு கீழே வரும்போது க்ராஸாக கொண்டு வரணும். இந்த மாதிரி க்ராஸாக கொண்டு வந்து ஒரு 1/4 இன்ச் உள்ளத்துலேயே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்து, அதாவது மெயின் கிளாத் வந்து இந்த 2 சைடும் இந்த மாதிரி 2 கிளாத்தையும் எடுத்து வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். க்ராஸாக கொண்டு வரும்போது 4 பீஸையும் ஒன்று போல் வச்சு க்ராஸாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ள தள்ளியே நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் மெயின் கிளாத் 2த்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். மறுபடியும் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கீழே ஹிப்புக்கு கீழே க்ராஸாக வந்து நிப்பாட்டிக்கோங்க. இப்போ லைனிங்கை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். மெயின் கிளாத்தை ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா, அதை உள்ளே தள்ளி விட்டுட்டு லைனிங் 2 பீஸ் இருக்கு இல்லையா, அது 2த்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணணும். இப்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 2-3 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா பிரித்து விடுற மாதிரி எக்ஸ்ட்ரா 2-3 தையல் போட்டுக்கோங்க. இதில் நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். இந்த தையல் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ மீதி இருக்கக்கூடிய நூல், மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக அங்கங்கே இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நூல் வந்து பிரிந்து வராமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி குட்டி குட்டியாக நாச்சஸ் போட்டுக்கலாம்.
இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஜாயின் பண்ணா தான் நம்மளுக்கு பின்னாடி பிரித்து விடும்போது ஈஸியா இருக்கும். இவங்க அளவு குடுத்தாங்க இல்லையா? அந்த ட்ரெஸ்ஸில வந்து பார்த்தீங்கன்னா, நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணாம சாரி. அதாவது மேலே உள்ள பார்ட் வந்து இந்த மாதிரியும், கீழே வந்து பார்த்திங்கன்னா, மேலே உள்ள பார்ட் வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ள பார்ட் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம பிரித்து விடும்போது மேலே அந்த பாதியோடு முடிஞ்சிடும். ஃபுல்லாக நம்மளுக்கு இடுப்பு கிட்டவெல்லாம் லூஸ் கிடைக்கவே செய்யாது. அதுக்கு மேலே பிரிக்க முடியாது. கீழே உள்ள பாட்டு பிரித்தாலும் துணி பத்தாது. ஏன்னா மேலே உள்ள பாட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் கீழே உள்ள பாட்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபுல்லாக அப்படியே வச்சு ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு பிரிக்கிறதுக்கு. ஓகே, இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் நான் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். நான் ஒன் சைடு தான் காமிச்சிருக்கிறேன். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா ட்ரெஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. பின்னாடி வந்து பாருங்கள், ஜிப்பு வச்சுருக்கிறதே தெரியல. ஸோ ரொம்ப நீட்டாக வந்துருந்தது. ஸோ இந்த மாதிரி ஜிப்பு வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இல்லை ஜிப்பு வேணாட்டி கூட நம்ம கொக்கி மாடலில் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ ப்ளீட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுன்னு. நம்ம கடையில் எடுத்தால் கூட இந்த மாதிரி இந்த அளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங்காக வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ட்ரெஸ்ஸு. நீங்களும் எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீழே வந்து பாருங்கள், அந்த மடித்து அடிச்சிருக்கிறதுல நல்லா பட்டையாக அழகாக இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வந்து பசங்க ஹைட் ஆயிடுச்சுன்னா கூட நம்மளுக்கு பிரித்து விட்டுட்டு கீழே குட்டியாக மடித்து அடிச்சுக்கலாம். ஸோ ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருந்தது. நீங்களும் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்லேயும் குட்டி பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். இந்த ஃபேப்ரிக் வந்து ஆர்கான்ஸா. இதில் நம்ம வீட்டில் இருக்கிற சாரீ எந்த மாதிரியான சாரீ இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடலாம். காட்டனாக இருந்தால் இந்த மாதிரி அயர்ன் பண்ணிக்கலாம். காட்டன் இல்லாட்டி நம்மளுக்கு அயர்ன் பண்ணக்கூடிய கிளாத்லலாம் இந்த மாதிரி அயர்ன் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.